நான் உங்கள் ஆரை கலைச்செல்வன். நான் இந்த ஆண்டு, அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி எகிப்து போயிட்டு வந்தேன். அந்த எகிப்து போன அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து ஒரு நூலாக வெளியிட்டு, எகிப்து என்னுடைய பயண அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதினேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் எகிப்து கேட்டதும் கண்டதும் என்று பெயர். அந்த நூலினுடைய வெளியீட்டு விழா இந்த மாதம், அதாவது 6/12/25 சனிக்கிழமை அன்று சிதம்பரம் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது. அந்த நூலை வெளியிட்டவர் உலக அறிவியல் அறிஞர் டாக்டர் கே கதிரேசன் ஐயா அவர்கள். அவர் அந்த நூலை வெளியிட்டு பேசியதை நீங்கள் இப்போது கேளுங்கள். இவரு ஏண்டா கேட்டதும் கண்டதுன்னு போட்டிருக்காரு. எடுத்த உடனே தலைப்புலயே புத்தகத்துல தலைப்பே பாத்தீங்கன்னா கண்டதும் கேட்டதும் தான் இருக்கு. இதோட கேட்டதும் கண்டதும் இருக்குது அப்படின்னு பெரிய அறிவாளியாச்சே அப்படி எழுதிருக்க மாட்டாங்க. விஷயம் சொல்லி உள்ள படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த விஷயம் என்ன சொல்றதுன்னா, அவங்க அவருடைய டீச்சர்ஸ் ஹிஸ்டரியை பத்தி சொல்லும் போது பிரமிட பத்தி பாடம் நடப்பாங்க. அப்ப ஸ்டூடெண்டா இருக்கும் போதே ஆனா இவ்வளவு அற்புதமான அந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும்னு சின்ன பிள்ளையிலேயே ஆசையே வர, அந்த ஆசையின் காரணமாக தான் அந்த எகிப்துக்கு போயிட்டு வந்ததா. அதாவது கேட்டதும் ஆசிரியர் சொல்றதை கேட்டு போய் பார்க்க போயிருக்காரு. அந்த இடம் எப்படி இருக்குது நேர்ல பார்க்கணும்னு போயிருக்கிறேன். அதனாலதான் இங்க கேட்டது கண்டது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கலைச்செல்வம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வயசு இருக்கு சொல்லுங்க. அது சொல்லிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 17 வயது சிறுவனுக்கு இளைஞனுக்கு இருக்கிற அந்த வீரம், எதிர்ப்பு, அந்த வலிமை எல்லாம் அவர்கிட்ட பார்க்கணும். இந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த எகிப்துல ஒரு தூண்டு, ஒரு பெரிய தூண்டு 8 அடி உயரத்துல ஒரு தூண்டு. அந்த தூணை 7 தடவை 7 வயசு குறைஞ்சிருமா, 7 தடவை சுற்றி வந்தா 7 வயசு குறைஞ்சிருமா. அப்பதான் சரி சுற்றி இருப்பாரு கூட நம்பிக்கையா இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த ஊர்ல இருக்கு. அந்த மாதிரி நம்பிக்கையில இருக்குன்னு. அப்புறம் இந்த எகிப்துக்கு போகும்போது என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, காலையில இப்பயும் வாக்கிங் போவார். இடியே விழுந்தா கூட வாக்கிங்க தவற மாட்டார், வாக்கிங் போவார் ரெகுலரா. ஈஜிப்ட்லயும் வாக்கிங் போயிருக்கிறார். கடும் குளிர். அந்த கடும் குளிர்ல கூட பனியன் போடாம, சொட்டு போடாம, சட்டையை போடாம பேர் பாடியோட நடந்து போயிருக்கிறார். அங்க இருக்கிறவங்க ஆச்சரியப்படுத்தாங்க போறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க பாருங்க, 22 வயசு உள்ள ஒரு மனித சட்டையே போடாம எதுவுமே போடாம கடும் குளிர்ல நடந்து போயிருக்காரு, வாக்கிங் போயிருக்காருன்னு சொன்னா இத உடல் வலிமையா மன வலிமையா அப்படிங்கிறது தெரியல. மன வலிமை, உடல் வலிமை. உடல் வலிமை ஒத்துழைக்கல. 22 வயசுல 62 வயசுல ஒத்துழை காட்டியிருக்காரு. 42 வயசுல அவரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வழிகாட்டிய அந்த இடத்துல. இதுதான் அவருடைய இளமையின் ரகசியம். அப்புறம் புத்தகத்துல அது மம்மி இந்த எல்கேஜி சொல்லியிருக்கிறாங்க. மம்மினா செத்த போனோம்னு அர்த்தம். செத்து போனவங்கள அடக்கம் பண்றாங்க. செத்து போன போனதுக்கு பேரு மம்மி. இது தெரியாம நம்ம எல்லாம் மம்மின்னு சொல்றோமே, வருத்தப்படுறாங்க. நியாயமான வருத்தம் தான். அதற்கு பிறகு எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. இந்த பிரமிடை யாரா கட்டினாரு அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய மன்னர்கள் தான் அந்த பிரமிடை கட்டியிருக்காங்க. ஒரு சரித்திர சான்ற சொல்றாரு. இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது. பாண்டியர்கள் கட்ட பில்டிங். நீங்க அந்த ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர் மாதிரியே இந்த பூமி வடிவத்தில் இருக்கிறாங்க. 2வது உலக அலை யாரும் தெரியல. உலக அலை நம்ம வயிற்று சொல்ல மாட்டோம் யாரும். உலக அலையாக கிளியோபாத்ரா தான் உலக அலை. ஆனா அவர் கருப்பு நிறம்னாவே நம்ம சவுத்துக்கு தான் அர்த்தம், நம்ம தமிழ்நாடுக்கு தான் அர்த்தம். கருப்பு அலை அவர் கிளியோபாத்ரா. கிளினாவே தமிழ் பேர். கிளி மாதிரி பேசக்கூடியவர்கள் கிளியோபாத்ரான்னு. அதனால அவர் தமிழ் கொண்டு தர. 2வது அவர் ஒரு பெரிய நைல் நதி ஓடி, நைல் நதி ஓடி நீல நதி தமிழ் பேர் தான்.
அது வந்து அப்படியே மருகி நைல் நதி மாறி இருக்கு. ரெண்டாவது இந்த பிரமிடுன்னு சொல்றாங்க. அந்த பிரமிடு எப்படி இருந்தது பேருன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அங்க போய் அவன் ஜாலி வச்சுட்டாவா பார்க்க வேண்டியதை பார்க்க கூடாதையும் பார்த்து இது போய் இதுல ஆராய்ச்சியில இறங்கிட்டு பிரமிடுனா என்ன? மனுஷன் இறந்து போயிட்டா அவனை புதைக்கிற இடம் இடுகாடு. பெரிய மனுஷன் போச்சா அது பெரிய இடுகாடு. பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் போச்சிருக்கிறாங்க பெரிய இடுகாடு. பெரிய இடுகாடு எல்லாம் பிரமிடா மாறி இருக்குது. ஆக தமிழ் பேர் தான் அதோட அடிப்படையில அவர் ரொம்ப வியப்பான செய்திகளை நிறைய கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை படிக்கணும். அந்த கர்ணக்குங்கிற ஒரு கோயில்ல மேஜிக் போல தண்ணி எங்க இருந்து வருதுன்னே தெரியும். தண்ணி எங்க இருந்து வருது தண்ணி வந்தது அப்படியே அது ரொம்ப அதிசயமா நான் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு கப்பல்ல போயிருக்கும்போது அங்க ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் இல்லாம ஆடிட்டாங்க. அது என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஆனா அதை கொஞ்சம் கூட விரசம் இல்லாம அழகா எழுதிருக்கேன். இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாய் நாமளும் போயிட்டு வருவோம். அப்புறம் சிறுகதைகள் நல்ல பகுத்தறிவான சிந்தனை தூண்டக்கூடிய சிறுகதைகள் அற்புதமா எழுதியிருக்காரு. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். படிச்சு நம்ம கிட்ட இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கிறாருன்னு நம்ம நம்பிக்கை பெருமை. ஆகவே கலைச்செல்வம் அவர்களுடைய சேவை தொடர வேண்டும். நிறைய எழுத வேண்டும். நம்மளாம் ஊக்கப்படுத்தணும். அந்த ஊக்கப்படுத்துகிற விதமா இந்த புத்தகத்தை நான் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவேன். வாங்கினேன். இதோட ரேட்டு 100 ரூபான்னு போட்டுருக்குறாரு. அதனால அவருக்கு 100 ரூபாய உடனே கொடுத்து நான் ஒரு புத்தகத்தை வாங்கிடுவேன். ஏன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மெனக்கு எழுதியிருந்தேன். அதுக்கு அவர் ஒரு மரியாதை கொடுக்குமா இல்லையா? ஸோ அதனால நான் அந்த புத்தகத்தை நான் வாங்கிடுவேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் உலக அறிவியல் அறிஞர் பேசி முடித்ததற்கு பின்னால் நண்பர்கள் பலரும் புத்தகங்களை வாங்கி சிறப்பித்தார்கள். நிறைய நண்பர்கள் பாராட்டுகளை தெரிவித்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்களும் இந்த புத்தகத்தை படிக்க விரும்பினால் இந்த படத்தை பார்த்து அந்த ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி புத்தகத்தை வரவழைத்து நீங்கள் படித்து கொள்ளலாம். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.